நீ அவன் குடிமகனா இல்லையான்னு கண்டுபிடி, ஒன்று வேணாம்னு சொல்லலை. அது சிஏஏ சட்டத்தை பயன்படுத்தி கண்டுபிடி. அதுக்கு தானே சட்டம் கொண்டு வந்திருக்க. அதில் என்பிஆர் என்சிஆர் இதெல்லாம் நீ தயார் பண்ண போறீங்களா? அப்போ கண்டுபிடிங்க, வேணாம்னு சொல்லலை. இதுலையே நுழைக்கிறீங்க வந்து ஓட்டு விஷயத்துலயே அதில் குடியுரிமையை கொண்டு நுழைக்கிறீங்க. ஓட்டு விஷயத்தில் அது குறிப்பிட்ட ஆட்களை வந்து டார்கெட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு தொகுதியில் 80,000 முஸ்லீம்கள் ஓட்டு அடி வாங்கியிருக்கு பீகார்லன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே கிஷன்கஞ்சின்னு நினைக்கிறேன், இல்லை ஐ திங்க் சீத்தாஞ்சல் ஏரியாவில் ஏதோ ஒரு தொகுதி பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, பீகாரில் எலெக்ஷன்ஸ் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை வரும். ஓட்டு சாவடிக்கு போய் ஓட்டு இல்லைன்னா பெரிய கலாட்டா நடக்கும் அங்கே ஆக்சுவலாக. அதனால தான் இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும்போது இதே வெஸ்ட் பெங்கால் நடக்குங்க. வெஸ்ட் பெங்கால் பார்டர் டிஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இங்கே இன்னும் வேகமாகவே நடக்கும் ஆக்சுவலாக. அங்கே பல பிரச்சனைகள் வரும். அங்கே வந்து முஸ்லீம்கள் ஹிந்துக்கள் 2 பேருமே 71க்கு அப்புறம் பங்களாதேஷில் வந்திருக்காங்க. ஆனால் இந்துக்களுக்கு ஓட்டுரிமையை கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு சிஏ எப்படி குடிமகனும் கொடுத்துருவாங்க. ஆனால் அதே முஸ்லீம்கள் 71க்கு அப்புறம் வந்து பல எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இங்கே இருப்பான். அவனை அடையாளம் கண்டுபிடிச்சி அவனை வெளில அனுப்புவாங்க. அது பிரச்சனைகள் அங்கே வரும்.